இந்த 2025 வேர்வல்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பட ஆரம்பத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் அப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா, போன வருஷம் இந்த சூப்பர் மூன் அப்படிங்கிறது ஒரு பேரழிவை ஏற்படுத்திச்சு. அதால் நிறைய மக்கள் வேற இறந்து போயிருக்காங்க. அதே சூப்பர் மூன் இந்த வருஷமும் வருது. இந்த வாட்டி நம்ம இந்த சூப்பர் மூன் கிட்ட இருந்து தப்பிச்சு பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வீட்டில் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க. அந்த ஒரு நைட் மட்டும் யாருமே வெளியே வராதிங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இப்போ அந்த சூப்பர் மூன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பூமிக்கு பக்கத்தில் நிலா வந்துச்சு அப்படின்னா அதோட வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். அப்படி அந்த வெளிச்சம் யார் மேலேயாவது பட்டுச்சு அப்படின்னா அவங்க அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓனாய் மனுஷனாக மாறிடுவாங்க. அப்படி அவங்க மாறினதுக்கப்புறம் இந்த ஓனாய் மனுஷங்க யாரையாவது கடிச்சாங்க அப்படின்னா அவங்களும் ஓனாய் மனுஷங்களாக மாறிடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மெடிசனை கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே சேர்ந்து, அதாவது அந்த சயின்டிஸ்ட்டுங்களோட குரூப்பில் தான் ஹீரோவும் இருக்கார். அப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மெடிசனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெடிசனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 பேரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த லேபுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு கூண்டில் போட்டு அடிச்சிடுறாங்க. இப்போ இந்த மருந்து அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வந்து கண்ணில் ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக வராங்க. எதுக்காக அப்படின்னா அந்த லேபோட டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிலா வெளிச்சம் அவங்க எல்லார் மேலேயும் படுது. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வெறும் 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான். இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கூண்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே ஓனாய் மனுஷங்களை மாறிட்டாங்க. அப்படி மாறினதுக்கப்புறம் அந்த லேபில் இருக்கிறவங்கள கடிச்சு அந்த லேபை ஒடிச்சுக்கிட்டு தப்பிச்சு வெளியே போய் அங்கே இருந்த மக்களை கடிச்சு அப்படியே பரவிட்டே போகுது. இதுக்கப்புறம் ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோவோட பொண்ணும் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே நிறைய ஓனாய் மனுஷங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த பக்கம் ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த லேபில் இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணணும். அதாவது எல்லாருமே இந்த ஓனாய் மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த 6 மணி வரைக்கும் இவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஓனாய் மனுஷங்க அந்த சூரியன் வெளிச்சம் வந்து அந்த ஓனாய் மனுஷங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த 6 மணிக்கு அந்த ஓனாய் மனுஷங்க எல்லாருமே நார்மலான ஒரு மனுஷங்களாகிடுவாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் ஆரம்பத்தில் இருந்து அந்த லேப் சீன் வரைக்கும் படம் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சீன்ஸுமே பயங்கரமாக போர் அடிக்கிற மாதிரியே தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஓனாய் மனுஷி வரும்போது அதுக்கிட்ட என்கிட்ட வந்துடாத சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லியே அதுக்கே தெரிஞ்சுக்கிச்சு போல இவன் நம்மளை கொல்ல மாட்டான் அப்படின்னு. அது வந்து இவரை கொல்ல வர அந்த ஒரு டைமில் இவர் கூட இருந்த அந்த பொண்ணு வந்து அதுக்கு பின்னாடி இருந்து கரண்ட் ஷாக் கொடுத்து அதை படுக்க வச்சிரும். சரி, இந்த படத்தில் இதுக்கப்புறமாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சா கிளைமேக்ஸ் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரியே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த லேப் சீனுக்கு அப்புறம் வர சீன்ஸ் எதையும் ரசிக்கிற மாதிரியே இல்லை. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பார்த்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க.